ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நிறைய நாம சினிமாவை பத்தி பேசியிருக்கோம், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம், நிறைய டாப் 10 வீடியோஸ் பத்தி பேசியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பேச போறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக. ஸோ எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய 2025 காலகட்டத்துல நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பிடிச்சி நாம கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ற பதில் வந்து ஒன்னா இருக்காது, பல பதில்களா இருக்கும். ஏன்னா அவங்க எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன், அந்த மாதிரி தான் வந்து இந்த காலமே போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுடைய சொந்த வாழ்க்கையும் சொந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இன்னைக்கு பணம் 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 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே மேக்சிமம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே இருக்கும். நம்ம மனுஷனா பிறந்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சின்ன குழந்தைய போய் நீங்க கேட்டா கூட அது பாத்தீங்கன்னா அது ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லும். இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ பழைய நினைவுகள் அப்படின்றது தான் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு நாம வந்து அதை நம்ம மனசுக்குள்ள அப்படின்னு சொல்ல முடியாது, மொத்தமா மண்ணுல போட்டு புதைச்சிட்டு மறைச்சி வச்சுட்டு அதை மறந்துட்டு நாம வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், அதாவது எதிர்காலத்தை நோக்கி. ஸோ கடந்த காலம்ல என்னென்ன நடந்தது, கடந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்றத நாம வந்து அதிகமா நினைக்கிறதே கிடையாது. பட் அப்படி நினைக்கிறப்போ பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு நல்ல ஃபீல் வரும், ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போறதும் பாத்தீங்கன்னா கடந்த காலத்தை பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு உங்களுக்கு எந்த லைஃப் பிடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதுல 99% வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா என்னோட ஸ்கூல் டேஸ் தான் பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் தான். ஸோ அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த லைஃப் வேணும் அப்படின்னு கேட்டா ஸ்கூல் லைஃப் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸோ அன்னைக்கு இருந்த பள்ளி வாழ்க்கை முறை எல்லாமே வந்து மொத்தமாவே வேற. அது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, அவ்வளோ ஒரு இனிமையான நினைவுகளை இப்போ வரைக்கும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. எத்தனை பேருக்கு இருக்கும் இப்போ வரைக்கும் ஸ்கூல் படிச்சவங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம்? நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாருமே மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு சோசியல் மீடியாவோ செல்போனோ இல்லை எந்த ஒரு கான்டாக்ட்லையுமே வந்து நம்ம பண்ண முடியாது, அந்த அளவுக்கு தான் இருந்தது. எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தது. இப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப ஈஸியா வந்து கான்டாக்ட் வச்சுக்கலாம் ஒருத்தரோட. ஸோ நம்பர் இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடலாம். பட் அன்றைய காலகட்டத்தில் இருந்த பள்ளி நட்புகளை வந்து இப்போலாம் தேடணும் அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊர்களில் எங்கே இருக்காங்க அப்படின்லாம் கூட வந்து தெரியாத அளவுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பழைய நினைவுகள் அப்படின்னா அது பள்ளி நினைவுகள் அப்படின்னு நாம சொல்லுவோம். அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாசான படங்கள் வருது, மாசான பாடல்கள் வருது. ஸோ சூப்பர் சூப்பரான மூவிஸ் எல்லாம் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தேட்டர் தான் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, வீட்லேயே உட்காந்துட்டு உங்கள் ஃபோனில் ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பார்த்துக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், கதைகளா இருக்கட்டும், இது எதுவுமே 80ஸ்க்கோ 90ஸ்க்கோ ஈடே ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் அவர்கள் இப்ப ரீசெண்டா கூலி படம் நடிச்சாங்க. அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு, அவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. 1000 கோடி வசூல் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதே சூப்பர் ஸ்டார் 80கள்லையும் 90கள்லையும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த படங்கள்லாம் ஓடினதை விடவா இப்ப இருக்கிற படங்கள் அவரோடது ஓடிடுது. ஸோ அந்த படங்கள்லாம் வாங்காத பேரா இப்ப வரக்கூடிய அவரோட படங்கள் பேர் வாங்குது அப்படின்னு நாம சொல்லுவோம். ஸோ முழுக்க முழுக்க ஒரு நல்ல இனிமையான வாழ்நாள் அப்படின்னாலே அது 80s 90s டைமிங் தான். ஓகே, இப்போ படங்கள் பத்தி நாம பேசணும். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா முக்கியமா இப்போ வந்து நம்ம உட்காந்து சீரியல் பார்க்குறோம். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சுவாரஸ்யமே நமக்கு வந்து இப்போ இருக்கிறது கிடையாது சீரியலை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது நம்மளால இன்னைக்கே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு எல்லாமே வந்து அட்வான்ஸா வந்துருச்சு. ஸோ நைட்டு போடக்கூடிய சீரியலை காலையில நம்ம எந்திரிச்சோன்னா டெலிகிராம்ல இப்போ எல்லாரும் பார்த்துடுறோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன்னா யாருக்கும் உட்கார்ந்து சீரியல் பார்க்குற அளவுக்கு வீட்டில் டைம் கிடையாது, எல்லாருமே ஆஃபீஸ் அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நாடகத்துக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா தனி டைம் இருக்கும், தனி ஒரு ஆடியன்ஸே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளோ பெண்களும் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நாடகங்கள். அப்போ ஆரம்பிச்சது தான் இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அந்த நாடகம் பார்க்கறது அப்படின்ற அந்த ஒரு ஜென்ரேஷன் இப்போ வரைக்கும் அடுத்தடுத்து வந்துகிட்டு
இருந்துகிட்டு இருக்கு. சோ அந்த காலகட்டத்துல போட்ட ஒரு நாடகத்துக்கு இப்ப போடக்கூடிய பல நாடகங்கள் சமம் அப்படின்னே சொல்லலாம். சோ ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்துல நாடகம் மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி படங்களும் நல்லா இருக்கும், பாடல்களும் சிறந்து இருக்கும். சோ இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல்களுடைய அந்த லைன் எல்லாம் நம்மளால ஈஸியா வந்து பாட முடியும், எழுத முடியும், சொல்ல முடியும், புரிஞ்சிக்க முடியும். நம்மளால அந்த பாட்டுல என்ன ஃபீல் கொடுக்குறாங்க, என்ன சொல்ல வராங்கன்றதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். இப்ப இருக்கிற பாட்டெல்லாம் போட்டோன்னு ஆட்டம் ஆடணும் அப்படின்னு மட்டும்தான் தோணுமே. பட் அது உள்ள என்ன சொல்றாங்க, அதுல என்ன கருத்து இருக்கு, என்ன ஃபீல் கொடுக்குறாங்க, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படியே போட்டா நல்லா வைப் பண்ணி ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு போயிடலாம், அப்படிதான் இருக்கும் இப்போ இருக்க பாட்டெல்லாம். பட் அப்ப இருக்கிற பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கம் வரணும்னா அதுக்குன்னு ஒரு சில பாடல்கள் இருக்கு, அதை கேட்பாங்க. அதே மாதிரி ஜாலி மூட்னா அதுக்கு ஒரு பாடல்கள் கேட்பாங்க, காதல் மூட் அப்படின்னா அதுக்கு ஒரு பாடல்கள் கேட்பாங்க. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா காதல் தோல்வி அப்படின்னா அதுக்கும் இன்னும் பல பாடல்கள் இருக்கு. அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் உட்காந்து லிசன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நான் சொன்ன மாதிரி சீரியல் அப்படின்றதுக்கே ஒரு தனி கூட்டம் இருந்தது தமிழ்நாட்டுல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6-6:30 மணிக்கு உட்கார்ந்தாங்கன்னா அப்படியே லைனா முடிச்சிட்டு 10 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீரியலும் தமிழ்நாட்டு பெண்களை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெண்களை தாண்டி ஆண்களையும் நாடகம் பார்க்க வச்ச ஒரே நாடகம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மெட்டி ஒலி தான். நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். மெட்டி ஒலி நாடகம் வந்து ஆண்களும் பார்க்க ஆரம்பிச்சது, அதுதான் முதல் நாடகம். ஸோ அந்த அளவுக்கு அந்த நாடகத்துல எவ்வளோ அளவுக்கு கேஷுவலா ஒரு வீட்டில் 5 பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் என்ன நடக்குமோ, தனியா சமாளிக்கக்கூடிய ஒரு அப்பா என்ன அளவுக்கு கஷ்டப்படுவாரோ அது அப்படியே தத்ரூபமா வந்து காட்டியிருப்பாங்க. அதுதான் அந்த நாடகம். அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 ஒலிதான். இப்பவும் நிறைய நாடகங்கள் போடுறாங்க, அதுல நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. கதாநாயகன் கதாநாயகியா வந்து 2 பேர் இருக்காங்க. பட் அவங்களோட பேர் என்ன அப்படின்றதா நமக்கு இப்போ வந்து மைண்ட்ல இருக்கிறது. ஆனா மெட்டி ஒலி நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரோட பேருமே இப்ப வரைக்கும் வந்து அவங்களோட பேர் கூட சேர்ந்து இந்த பேரை சொன்னாதான் தெரியும். லீலா, தனோ, விஜி, போஸ், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த பேரை சொல்லி சொன்னாதான் இந்த ஆக்டர் அப்படின்றதே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பேரெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது அப்படின்னே சொல்லலாம். போஸ் வெங்கட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரோட பேர் வந்து வெங்கட் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவரோட முழு பேருன்னு சொன்னோம் அப்படின்னா அது போஸ் வெங்கட்னு சொன்னாதான் தெரியுமே. அந்த அளவுக்கு அந்த போஸ் கேரக்டர் வந்து மெட்டி ஒலியில பயங்கர வைரல் ஆச்சு. சரி, ஓகே, இப்ப நம்ம சீரியல் பத்தி பேசணும், படம் பத்தி பேசணும், பாடல் பத்தி பேசணும். படங்கள்ல மட்டும்தான் பாடல்கள் இருக்குமா, அந்த பாடல்கள் தான் பெரிய அளவுல பேசப்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்ப வந்து அப்படிதான் இருக்கு. பட் 90s டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்கா தனி சிறப்பு வாய்ந்ததா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நாடகங்களுக்காக போடக்கூடிய அந்த பாடலுமே ஒரு படத்துல எந்த அளவுக்கு ஒரு பாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுப்பாங்களோ அதே மாதிரி நாடகங்களுக்கு பாடல்களை இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி எடுத்ததுதான் மெட்டி ஒலியோட அந்த பாட்டு அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. எல்லாருமே அந்த பாட்டை வந்து பாடுவாங்க. இவ்வளோ ஏங்க நிறைய பேர் வந்து அந்த பாட்டுக்கு ஃபங்க்ஷன்ல டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. ஸோ அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து அப்படின்ற வந்து அந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடத்துலயுமே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இன்னைக்கும் அந்த பாட்டை நம்ம கேட்டோம் அப்படின்னா முழுசா நின்று கேட்டுட்டு போவோம். அந்த அளவுக்கு அந்த பாடல் வந்து எல்லாரையும் ஈர்த்துது. ஸோ அதுலதான் வந்து சாந்தி மாஸ்டருமே வந்து ரொம்ப பிரபலமானாங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த மணி சித்தி மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சித்தின்னு ஒரு நாடகம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நாடகத்துல ராதிகா அந்த மணியை யூஸ் பண்ணுவாங்க. பிளாக்ல வந்து கீழே வந்து கோல்டுல டாலர் வரும். அந்த மணிலாம் ஒரு காலகட்டத்துல அவ்வளோ ஒரு ஃபேமஸா இருந்தது. அது பேரே சித்தி மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம சொல்றோம் இல்லையா, ஸ்னேகா புடவை, ஸ்னேகா சுடிதார், அந்த மாதிரி வந்து அப்போ சித்தி மணின்றது பயங்கர ஃபேமஸா இருக்கும். அடுத்ததான் நான் சித்தி சீரியல் பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தி சீரியல் பாட்டுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்ணின் மணி கண்ணின் மணி நிஜம் கேளமா அப்படின்னு வந்து ஒரு பாடல் இருக்கும். அந்த பாட்டு வந்து முழுக்க முழுக்க கிளாசிக்கலா இருக்கும். ஸோ அந்த பாடலை பாடினது வந்து நித்யஸ்ரீ மகாதேவன் வந்து பாடியிருப்பாங்க. அவ்வளோ அழகா பாடியிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெட்டி ஒலி பாட்டுமே அவங்க தான் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த 2 பாடலுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தது. ஒரு படங்களுக்கு எந்த அளவுக்கு பாடல்களுக்கு வரிகள் எழுதுவாங்களோ அதே மாதிரி நாடகங்களுக்கும் பாத்தீங்கன்னா பாடல்களுக்கான வரிகள் அவ்வளோ நுணுக்கமா அவ்வளோ சூப்பரா வந்து எழுதியிருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டோட வரிகள்லாம் நமக்கு ஞாபகத்துல இருக்கு.
அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நாடகத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வருஷம் போன ஒரே நாடகம் அப்படின்னா இந்த நாடகம் தான் சொல்லலாம். தேவயானி இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வராங்க. அப்போ வந்து அவங்கள எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சது கோலங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சீரியல்ல தான். அவங்க வந்து கோலங்கள் சீரியல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டு போடுவாங்களா, அந்த பாட்டுலயே அவ்வளோ அழகா எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறா, எந்த அளவுக்கு போராடுறா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி அதை ஒரு கோலத்தோட வந்து கனெக்ட் பண்ணி அந்த பாடலை வந்து பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய ஹீரோயின்ஸ்க்கு வாய்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, டப் பண்ணிட்டு இருக்காங்க. தீபா வெங்கட் தேவயானி இவங்க 2 பேருமே அந்த சீரியல்ல அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக நிறைய சாங்ஸ் எல்லாம் இருக்கு. கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் கேங்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லி சுத்துறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு பேர் போனவங்க 2 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்ல இருக்க இந்த 2 பேரை தான் வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள் அப்படின்னு வந்து அந்த பாடல் ஆரம்பிக்கும். அந்த பாட்டுக்காகவே வந்து அந்த சீரியலை பார்ப்பாங்க. இப்பெல்லாம் ஒரு சீரியல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நடுவுல ஆடு போடுறப்போ அதை மாத்திட்டு திரும்பவும் எப்ப சீரியல் போடுறாங்களோ அப்பதான் நம்ம வைப்போம். அப்பெல்லாம் எப்போ பாட்டு போடுவாங்க அந்த பாட்டை உட்கார்ந்து ஃபுல்லா பார்க்கணுன்றதுக்காகவே ஃபர்ஸ்டே உட்கார்ந்துருவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 6 மணி 6:30 மணிக்கு உட்கார ஆரம்பிச்சாங்கன்னா 10 மணி வரைக்கும் சீரியலோட சேர்ந்து பாடல்களையும் ரசிச்சு பார்ப்பாங்க அந்த காலகட்டத்து பெண்கள். இந்த காலத்துல எல்லா நாடகமும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பெண்களை மையப்படுத்தி பெண்கள் பார்க்குற மாதிரி மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்துல பெண்களுக்குன்னு தனி நாடகம் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களை கவர் பண்ற மாதிரியும் தனி நாடகங்கள் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகள் வந்து பயங்கரமா நாடகத்தை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டான சீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஜி பூம்பா அப்படிங்கிற ஒரு நாடகம் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போடுவாங்க. அது எப்படா அந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வரும், எப்படா நைட் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளும் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு பென்சிலை வந்து டிரா பண்ணா அந்த பொருள் வந்து அப்படியே ரியலா வரும். ஸோ அதுதான் அந்த கதை. அந்த பென்சிலை தேடி அலையாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பென்சிலுமே வர ஆரம்பிச்சது மார்க்கெட்ல. எல்லா ஸ்கூல் படிக்கிற பசங்க கிட்டையும் கம்பல்சரி ஜி பூம்பா பென்சில் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பென்சில் வந்து ஃபேமஸா பேசப்பட்டது. ஸோ ஜி பூம்பா அப்படின்னு வரும். அது குழந்தைங்க எல்லாம் அந்த பாடல்களை வந்து ரொம்ப ஜாலியா பாட ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான மூட்லயும் இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கான சீரியல் மாதிரியும் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த பாடல்களுமே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆப்டாவே இருக்கும். சோ குழந்தைங்க எல்லாம் அவ்வளோ விரும்பி அந்த பாடலை பாடுற அளவுக்கு இருந்தது. ஸோ பெண்களுக்கு தான் நாடகமா குழந்தைங்களுக்கு நாடகமா அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம். இப்போ வந்து நாகினி சீரியல் போடுறாங்க, அம்மன் சீரியல்லாம் போடுறாங்க. ஆனாலும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்குன்னு நிறைய வந்து சீரியல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இதே மாதிரி அம்மனுக்குன்னு சீரியல் போட்டிருக்காங்க. ராஜராஜேஸ்வரி, சூலம், இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பா ராஜராஜேஸ்வரியை பத்தி சொல்லியே ஆகணும். ஒரு அம்மனை வச்சு எந்த அளவுக்கு ஒரு பக்தை வழிபடுவாங்க, அந்த அம்மன் வந்து என்னென்னலாம் செய்வாங்க, அந்த அம்மன் கிட்ட எப்படியெல்லாம் வேண்டுவாங்க, அவங்களுக்கு அம்மனுக்கு திரும்ப என்ன செய்வாங்க, அந்த மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்கா அதுல இருக்கிற எல்லா சீன்ஸையும் காட்டியிருப்பாங்க. 7 ஊர்ல போயிட்டு அவங்க மண் எடுத்துட்டு வந்து தன்னோட பிரச்சனையை தீர்ப்பாங்க. அந்த அம்மன் வந்து சொல்லியிருப்பாங்க 7 ஊர்ல போய் மண் எடுக்கணும்னு. ஸோ அது வந்து ஒவ்வொரு ஊரா போயிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு அங்க இருந்து மண் எடுத்துட்டு வந்து தன்னோட பிரச்சனையை வந்து அந்த பெண் தீர்ப்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். அந்த நாடகத்துக்காகவே பாத்தீங்கன்னா அவ்வளோ பெண்களா இருக்கட்டும் வயதானவர்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அந்த அம்மன் நாடகத்தை. ஸோ ராஜராஜேஸ்வரி அப்படின்னு ஒரு சக்தி மகா சக்தியே சகலகலா வள்ளியே அகிலம் எல்லாம் வாழ்பவளே ராஜேஸ்வரி அப்படின்ற மாதிரி அந்த லைன்ஸ் வரும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதை வந்து மாணிக்க விநாயகம் அவர்கள் பாடியிருப்பாங்க. அவங்களோட குரல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பவே வந்து அவ்வளோ லெவல்ல இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு குரலையும் அந்த மாதிரி ஒரு பாடலையும் திரும்பவும் இப்பெல்லாம் கேட்கவே முடியாது. அதுலயும் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சூலம்னு ஒரு நாடகம், அதுல வந்து சுவலட்சுமி வந்து ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை வந்து அதுல அம்மன் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அந்த சூலம் நாடகத்தை விட பாட்டை பார்க்கறதுக்காகவே அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ மாகாளினி வாத்தாயினி என் வாசல் மாரியம்மா அப்படின்னு வந்து சுவலட்சுமி பாடுவாங்க. அந்த பாடல், அந்த வாய்ஸ், அது வந்து அனுராதா ஸ்ரீராம் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் டான்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஆடி இருப்பாங்க.
அப்படியே ஒரு சாமி பாட்டு கேட்டா எந்த அளவுக்கு நமக்கு மெய்சில் இருக்குமோ அந்த அளவுக்கு நாடகங்கள் பாட்டோ கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எமோஷன் இருக்கும், அவ்வளோ ஒரு ஃபீலிங் இருக்கும், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாடகங்கள் பாட்டை வந்து பார்க்கறதுக்காகவே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பல கூட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்காகவும் தனி நாடகம் இருந்தது. ஸோ பக்தி பரவசமாகவும் இருக்கிறவங்களுக்கும் தனி நாடகம் இருந்தது, பெண்களுக்கான தனி நாடகம் இருந்தது. இன்னும் ஒரு பக்கம் சொல்ல போனோம் அப்படின்னா ஹாரர் நாடகம், பேய் நாடகம். இப்பெல்லாம் பேய் படம் காஞ்சனா, அரண்மனை இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அப்பெல்லாம் நாடகத்திலே வந்து பேயை காட்டி மிரள வைப்பாங்க. சனிக்கிழமை நைட் ஆனா பாத்தீங்கன்னா ஜென்மம் எக்ஸ் அப்படின்னு ஒரு நாடகம் போடுவாங்க. அதுல அந்த பாட்டு, அந்த வாய்ஸ், அந்த பாட்டை கேட்கும் போதே பயமா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட கண்ணை வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தான் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன கேப்ல தான் அந்த சீரியலே பார்ப்பாங்க எல்லாருமே, குழந்தைங்க உட்பட. அப்படி இருக்கிற பட்சத்துல அப்படி மிரட்டக்கூடிய அளவுக்கு அந்த நாடகம் இருக்கும், ஜென்மம் எக்ஸ் அப்படின்ற ஒரு நாடகம். அதுக்கப்புறம் மர்ம தேசம்ன்ற ஒரு நாடகம் இருந்தது. அது இப்ப ரீசெண்டா கூட போட்டிருந்தாங்க. போடும்போதும் பயங்கரமான ஒரு டிஆர்பில அந்த நாடகம் போச்சு. மர்ம தேசம், மந்திரவாசல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு இது சம்பந்தப்பட்ட நாடகம். இதுவும் சனி ஞாயிறு பாத்தீங்கன்னா நைட்ல போடுவாங்க. இதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்கும். கிட்டத்தட்ட 90s டைமிங்ல அப்படின்னு சொல்லணும்னா A to Z எல்லாமே வந்து ரசிக்கத்தக்க வகையில தான் இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சா இப்ப நம்ம வந்து அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு அதெல்லாம் வந்து கிடைக்கல. அவங்க அதெல்லாம் வந்து டோட்டலா மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்கிற வெட்டு, குத்து, கொலை இதெல்லாம் தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங்கு, வைபு இந்த மாதிரி தான் அவங்க எல்லாம் கேள்விப்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்பீடான ஒரு காலத்துல அவங்க போயிட்டு இருக்காங்க. பட் ஒரு இனிமையான காலத்துல நாம வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எப்பவுமே நமக்குள்ள இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து இதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோல 90s ஆடை பத்தி பேசியிருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட நாடகங்கள் நம்ம பார்த்திருக்கோம், பாடல்கள் பார்த்திருக்கோம். அந்த நாடகங்களுக்கு நடுவுல போடக்கூடிய ஆட் விளம்பரமுமே வந்து பாத்தீங்கன்னா ஈர்க்கக்கூடிய வகையில இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நிறைய விளம்பரங்கள் ஞாபகத்துல இருக்கும். இப்ப இருக்கிற முன்னணி நடிகர்கள், நடிகைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஃபர்ஸ்ட்ல விளம்பரத்துல தான் வந்திருப்பாங்க. அந்த விளம்பரத்திலுமே வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து சிஎம் ஆக போற அப்படின்னு சொல்லி விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி சூப்பரா வந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்காரு. அவருமே பாத்தீங்கன்னா 90s டைமிங்ல எல்லாம் வந்து கொக்கோ கோலா விளம்பரத்துல எல்லாம் ஆடி இருக்காரு, பாடி இருக்காரு, சூப்பரா பண்ணுவாரு. அந்த மாதிரி எல்லா நடிகர் நடிகைகளுமே பாத்தீங்கன்னா அந்த 90s டைமிங்ல இருந்த ஆட்ல வந்து வருவாங்க. ஸோ நாடகத்தை நம்ம வந்து பார்த்து முடிச்சுட்டு விளம்பரம் போடுதுன்னு போரே அடிக்காது. அந்த விளம்பரத்தை பார்க்கவும் குழந்தைங்களும் வெயிட் பண்ணுவாங்க, பெரியவங்களும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா பழைய நினைவுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த சீரியல் சாங்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சாங் எது அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.